Hey guys, welcome back to our YouTube channel PK ChennaITe. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இமாச்சலோட கடைசி ரூம் டூர். அதாவது நம்ம இன்னைக்கு டெல்லியில இருக்கோம். போய் ஆக்ரா பார்த்துட்டு நேரா ஏர்போர்ட் போய் சென்னை கிளம்புறோம். இதாங்க என்னோட பிளான். நம்ம டெல்லியில் தங்கி இருந்த ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு சின்னதா ஒரு குயிக் ரூம் டூர் மாதிரி ஒன்று போட்டுட்டு டக்குனு கிளம்பிடலாம் அப்படின்றதாங்க இப்போ பிளான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே மணாலி அண்ட் சிம்லாலையும் ரூம் டூர் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் தரேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ மணாலி சிம்லாலாம் ரூம் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே என்ன நல்லா இருக்குது, எவ்வளோ காஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்ற மொத்தத்தையுமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதுவரையும் நான் போட்டிருந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் யூடியூப்ல இருந்து. ஸோ நீங்கள் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமான் கைஸ், குயிக்காக போயிட்டு நம்ம டெல்லி ரூம் எப்படி இருக்குன்றது ஒரு குயிக்காக ரூம் டூர் மாதிரி பார்த்துடலாம். ஆக்சுவலாக 2 ரூம் இருக்கும். இது ஒரு ரூம். இந்த ரூமில் வந்து அப்பா அம்மா தங்கியிருந்தாங்க, அது அப்படியே இருக்கணும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த ரூம் தான் நான் தங்கியிருந்தேன். ரூம் 407. ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. அது என்னன்றதை நான் ரூம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ரூம் ஓப்பன் பண்ணுறது இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை வச்சு ஓப்பன் பண்ணால் ரூம் ஓப்பன் ஆகிடுது. லைட் போட்டுருவோம். லைட் தான் தெரியல, எல்லா சுவிட்சுமே ஆன் பண்ணிடலாம். அப்போ தான் வீடியோவில் தெரியும். ஓகே, ரூமுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட் இருக்குங்க. நம்ம எல்லா ரூம்லேயே பார்த்த மாதிரி இங்கேயும் பெட் வந்து பெருசாகவே இருக்குது. ஈஸியாக 3 பேரை அகாமடேட் பண்ணலாம். 2 பேர் படுத்திங்கன்னா நல்ல தாராளமாக உருண்டு பரண்டு படுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்குது பெட்டு. இந்த பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போத்துறதுக்கு வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துறாங்க. இது நல்லா திக்காகவே இருக்குது. டெல்லியில் மணாலி சிம்லா அளவுக்கு ரொம்ப குளிர் இல்லை. ஸோ இந்த பிளாங்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனஃப் தான், போதும். அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்விட்ச் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே வந்துடும். டோர் சார் தெரியும். அதே மாதிரி அங்கே திரும்பினீங்கன்னா ஒரு சோஃபா ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு டீபாய் ஒன்று போட்டிருக்காங்க. நீங்கள் எதாவது சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னா அது மேலே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணணும், எதாவது அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, இல்லை வீடியோ எடிட் பண்ணணும், இல்லை எதாவது பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா லேப்டாப் ஓப்பன் பண்ணி அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் ஏதாவது சார்ஜ் போடணும், இல்லை உங்கள் திங்ஸ் வாட்ச் வேலெட் எதாவது வைக்கணும்னா இதில் வச்சுக்கலாம். டிவி இருக்குது. ஒரு 2-3 தமிழ் நியூஸ் சேனல் வருது. அதுக்கப்புறம் கலைஞர் டிவி ஃப்ரீ போல். எல்லாத்துலேயும் இந்த கலைஞர் டிவி வருது. பாக்கி தமிழ் சேனல் பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஸ்டார் விஜய், சன் டிவி அந்த மாதிரி சேனல்லாம் எதுவுமே வரல. உங்களுக்கு ஹிந்தி தெரியும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் மீடியா கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் யூஎஸ்பி படம் ஏதாவது வச்சுருந்தீங்க, ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ப்ளக் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துக்கலாம். 3 பேர் இங்கே படுத்துக்கலாம், ஒருத்தவங்க உட்காந்துக்கலாம். ஸோ ஏதாவது மூவி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஎஸ்பியில் படம் ஏதாவது ஸ்டோர் பண்ணி எடுத்து வந்துடுங்க. உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே முன்னாடி வந்தோன்னா 2 சைடு ஒரு 2 நைட் லேம்ப் வச்சுருக்காங்க. அது ரொம்ப வெளிச்சமாகவே இருக்குது. நான் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கினேன். நைட் லேம்ப் நம்ம ஊரில் இருக்காமல் 0 வாட் இல்லை, பயங்கர வெளிச்சமாகவே இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கங்க. நான் அதுதான் பண்ணேன். அதே மாதிரி இங்கே வந்தோம்னா ஒரு ஃப்ளாஸ்க் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே எலக்ட்ரிக் கெட்டில் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் பவுடர், டீ தூள், காஃபி தூள், சுகர் அது எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 காஃபி மக் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் வேணும்னா காஃபி, டீ எதாவது பிடிக்கும்னா நீங்கள் அந்த எலக்ட்ரிக் கெட்டில் மூலமா யூஸ் பண்ணி காஃபி இல்லை டீ மேக் பண்ணி இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி குடிச்சிக்கலாம். இல்லை நிறைய செஞ்சுட்டிங்கன்னா இந்த ஹாட் ஃப்ளாஸ்கில் வச்சிங்கன்னா சூடு ஆறாமல் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா எலக்ட்ரிக் கெட்டில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன். நைட்டு ஃபுல்லாக இந்த ஃப்ளாஸ்கில் தண்ணி சூடாக இருந்தது. இந்த தண்ணியை தான் நான் குடிச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க. ஃபுட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது, நிறையவே தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்னிங் கொடுத்தது. இதுக்குள்ளே இந்த ஆலு பரோட்டா இருக்குது, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்லாம் இருக்குது. சாப்பிட முடியல, குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது, குவான்டிட்டியும் நிறையவே இருக்குது. அதனால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆனது நம்மளால சாப்பிட முடியாது வச்சுட்டேன். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் கப்புன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் யூஸே பண்ணலை. இதெல்லாம் அப்படியே இங்கே இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே தான் இந்த டைக்கினோடைய ரூம் கண்ட்ரோல் மிஷின் வச்சுருக்காங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மிஷின். உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுவே சிம்லா மணாலிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஹீட்ரு கொடுத்துருந்தாங்க. ஒரு ஹோட்டலில் 350, இன்னொரு ஹோட்டலில் 250 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரூம் சார்ஜ் என்னன்றதை நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இங்கே அந்த டெம்பரேச்சருடைய கண்ட்ரோல் இருக்குது. உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வார்மாக இருக்கட்டுமேன்றதுக்காக 32 வச்சு தான் நைட்டு படுத்துருந்தேன். அது எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு கூலிங் வேணும், ஏசி வேணும் அப்படின்னா யூ கேன் அட்ஜஸ்ட் த டெம்பரேச்சர் அக்கார்டிங்லி. ஸோ அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா
வாஷ்ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்தவுடனே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் இருக்குது. நம்ம ஏர் செட் பண்ணோம் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளோயரில் நீங்கள் குளிச்சுட்டு வந்து ஏர் செட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஏர் செட் பண்ணதுனால நான் கலைக்க விரும்பல. நீங்கள் தலை குளிச்சிங்க, தலையை குயிக்காக காய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணி காய வச்சுக்கலாம். இங்கே ஒரு வாஷ் பேஷன், அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கிளாஸ் இருக்குது. நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னீங்கன்னா அது மூலமாக ரெடி ஆகிக்கலாம். இங்கே ஒரு இது இருக்குது. அண்ட் தென் ஷவர். ஹாட் வாட்டர் வந்து இந்த ஹோட்டலில் என்னன்னு தெரியலைங்க. மேபி நான் இன்னைக்கு தாஜ்மஹால் போகணுன்ற சீக்கிரம் இருந்ததுன்னா தண்ணி வரலையா என்னன்னு தெரியல. காலையில் 5:30 போல் இருந்துட்டேன், ஹாட் வாட்டரே வரல. சரி இந்த டைமில் ஏதாவது தூங்கிட்டு இருக்க போகிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நான் டிஸ்டர்ப் பண்ணேன். பட் ஆனால் அவங்க தூங்கலை போல. ரூம் சர்வீஸ் எல்லாமே அவைலபிள் தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டர் வரலன்னா நீங்கள் கேட்கலாம். இந்த ரூமுடைய பேர் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோடைய லாஸ்ட்டில் சொல்கிறேன். அவ்வளோதான். ஒரு ஷவரு, ஒரு இது பக்கெட், ஜக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷவர் யூஸ் பண்ணி குளிக்கிறதுனா குளிச்சிக்கலாம், இல்லை பக்கெட் யூஸ் பண்ணி குளிக்கிறதுனா குளிச்சிக்கலாம். அண்ட் தென் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் க்ளீனாக இருக்குது. நம்ம பாத்ரூம் இல்லை ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக அவங்க பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு, ஷாம்பு அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க பாத்ரூமில். அப்படியே வெளியில் வந்தோம்னா நீங்கள் அந்த எலக்ட்ரிக் கெட்டில் அது எல்லாமே இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும், மேக்கப் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேபின் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் லக்கேஜ் இல்லை உங்கள் ட்ரெஸ் அது எல்லாத்தையும் வைக்கணும், இல்லை அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாமே ஆங்கரில் மாட்டி வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அது பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் சர்வீஸ் கூப்பிடலாம், இல்லை டேரெக்டாக கிச்சன், ரிசப்ஷன் இதுக்கு வேணால் கால் பண்ணுறது. அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட ரீச் பண்ணி உங்கள் கன்சர்ன் ஏதாவது சொல்லிக்கணும், இல்லை எதாவது தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேயும் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் பாத்ரூமில் குளிக்கிறீங்க, ஹாட் வாட்டர் வரல அப்படின்னீங்கன்னா நீங்கள் அங்கேருந்தே கால் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் வந்து இங்கே கால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அங்கேருந்து எனக்கு ஹாட் வாட்டர் வரல அப்படின்னு ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா ஹாட் வாட்டர் அங்கேயே வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த நம்ம டெல்லியில் தங்கியிருந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூமோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இந்த ரூமோடைய லொக்கேஷன், இந்த ரூமோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ப்ளூ பல். ஸோ இதோடைய லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கீழே தரேன். இந்த ஹோட்டலுடைய வெப்சைட் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இங்கே நீங்கள் தங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2400 per night வருதுங்க. ஒரு நாளைக்கு 2400 நான் 2 ரூம் எடுத்தனால நான் 4800 கொடுத்தேன். ஸோ ஓகே, ஒர்த்து தான் மணி தான் சொல்லலாம். நல்லா ரூம் சர்வீஸும் நல்லா இருக்குது, ரூமும் நல்லா இருக்குது. 2 times வந்து உங்களுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ கன்சிடரிங் ஆல் த ஃபேக்டர் இந்த ரேட் வந்து ரீசனபிள் தான். ஓகேவா? பாக்கி இடத்துலலாம் 2000 அப்படி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஹீட்டர் அது எல்லாமே காசு வாங்கினேன். இங்கே வந்து அப்படி இல்லாமல் அதை சேர்த்து வாங்கிடுறாங்க. மற்றபடி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக ஒரு 2400 2500 அந்த ரேஞ்சில் தான் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், நம்ம சேனலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது கன்சர்ன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுமே படிச்சுட்ருக்கேன். சீக்கிரம் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிற கன்சர்ன் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Stay tuned for the another super exciting video. Until then, it's bye from PK the ChennaITe. Thank you. Bye.